காலைதோறும் புதியவை. உங்களை அறிந்தவர். ஜூன் 28. என் உட்காருதலையும் என் எழுந்திருக்குதலையும் நீர் அறிந்திருக்கிறீர். என் நினைவுகளை தூரத்திலிருந்து அறிகிறீர். சங்கீதம் 139 வசனம் 2. அது ஜூன் 2022 புடாபெஸ்டில் நடந்த உலக நீச்சல் சாம்பியன்ஷிப் போட்டி. மெக்சிகன் வேர்களை கொண்ட அமெரிக்க கலை நீச்சல் வீராங்கனை அனிதா அல்வாரெஸ் ஒரு சாகசத்தை நிகழ்த்தி கொண்டிருந்தார். ஆனால் அவரது நிகழ்ச்சி முடிந்ததும் அவர் மேற்பரப்பிற்கு வரவில்லை. சுய நினைவை இழந்திருந்தாள். அவள் உடல் சில வினாடிகள் மிதந்தது, பின்னர் மூழ்கத் தொடங்கியது. மெதுவாக நீச்சல் குளத்தின் அடிப்பகுதி வரை சென்றதை பார்வையாளர்களோ நடுவர்களோ கவனிக்கவில்லை. அனைவரும் கைத்தட்டி கொண்டிருந்தனர். ஆனால் அவளுடைய பயிற்சியாளர் ஆண்ட்ரியா பியூட்சென்ஸ் கவனித்தார். அவளுக்கு தெரியும் அனிதா மேலே வர எவ்வளவு நேரம் ஆகும் என்பது. அவள் மனதில் ஏதோ தவறு நடப்பதாக உணர்ந்தாள். இரண்டாவது முறை யோசிக்காமல் அவள் தண்ணீரில் குதித்தாள். காலணிகள் மற்றும் முழுமையான உடை அணிந்திருந்தாள். அவள் நேராக நீந்தி அனிதாவின் இடுப்பை பிடித்து அவளை மீண்டும் மேலே கொண்டு வந்தாள். அவள் உயிரை காப்பாற்றினாள். நாம் மனதில் யாருக்கும் தெரியாமல் அழுது கொண்டே வெளியில் சிரித்து கொண்டிருந்தாலும், நாம் நலமாக இல்லாத போதும் நம்மை யார் கவனிக்கிறார்? அந்த அளவுக்கு நம்மை யார் நன்கு அறிவார்? நம்மை படைத்த நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவே. நாம் எந்த நிலைமையில் இருந்தாலும் நம்மை அறிந்திருக்கிறவர், நம்மை காப்பாற்றுகிறவர். கர்த்தாவே, நீர் என்னை ஆராய்ந்து அறிந்திருக்கிறீர். என் உட்காருதலையும் என் எழுந்திருக்குதலையும் நீர் அறிந்திருக்கிறீர். என் நினைவுகளை தூரத்திலிருந்து அறிகிறீர். நான் நடந்தாலும் படுத்திருந்தாலும் என்னை சூழ்ந்திருக்கிறீர். என் வழிகளெல்லாம் உமக்கு தெரியும். என் நாவில் சொல் பிறவாவதற்கு முன்பே இதோ கர்த்தாவே, அதையெல்லாம் நீர் அறிந்திருக்கிறீர். உம்முடைய ஆவிக்கு மறைவாக எங்கே போவேன்? உம்முடைய சமூகத்தை விட்டு எங்கே ஓடுவேன்? நான் வானத்திற்கு ஏறினாலும் நீர் அங்கே இருக்கிறீர். நான் பாதாளத்தில் படுக்கை போட்டாலும் நீர் அங்கேயும் இருக்கிறீர். நான் விடியற்காலத்து செட்டைகளை எடுத்து சமுத்திரத்தின் கடையாந்திரங்களிலே போய் தங்கினாலும் அங்கேயும் உமது கை என்னை நடத்தும். உமது வலது கரம் என்னை பிடிக்கும். பயப்படாதிருங்கள். அநேகம் அடைக்கலான் குருவிகளை பார்க்கிலும் நீங்கள் விசேஷித்தவர்களாய் இருக்கிறீர்கள். நரை வயது மட்டும் தாங்குவேன், சுமப்பேன் என்று கூறியிருக்கிறவர். அவர் என்னை குறித்து எல்லாவற்றையும் அறிந்து வைத்திருக்கிறார். அவர் மேல் நம்பிக்கை வையுங்கள். ஜெபம். கர்த்தாவே, நீர் என்னை ஆராய்ந்து அறிந்திருப்பதற்காக ஸ்தோத்திரம். ஆமேன்.